தமிழ்நாடு இதுவரை கண்டிராத அனுபவித்திராத கூட்டணி ஆட்சி முறைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த். அதிகாரம் ஒரே இடத்தில் திரள்வதை தடுக்க வேண்டும் என்பதே கூட்டணி ஆட்சிக்கான எதிர்பார்ப்பு என்கிறார் அவர். மறைந்த விஜயகாந்தால் உருவாக்கப்பட்ட தேமுதிக இப்போது எந்த கூட்டணியிலும் இல்லை. 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து விருதுநகர், கள்ளக்குறிச்சி உள்பட 4 தொகுதிகளில் களம் கண்டது. விருதுநகரில் போட்டியிட்ட விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் வெற்றியை ருசிக்கும் வாய்ப்பை வெறும் 4379 வாக்குகள் வித்தியாசத்தில் இழந்தார். பின்னர் அதிமுக உறுதியளித்தது போல மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தரவில்லை என வெகுண்டெழுந்து கூட்டணியிலிருந்து விலகினார் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த். அதே நேரத்தில் திமுக அரசின் மீது எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கும் விமர்சனங்களை ஆமோதித்து வருகிறார். இறுக்கம் தளர்ந்து நல்முகம் காட்டி வருகிறார் பிரேமலதா. மேலும் பாஜகவுடனான நல்லுறவை விஜயகாந்த் காலத்திலிருந்தே இன்னும் பேணி வருகிறார். ஆகஸ்ட் 30ஆம் தேதி மூப்பனார் நினைவிடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூடியிருந்த நிகழ்ச்சியில் தேமுதிக பொருளாளரான தனது தம்பி சுதீஷை அனுப்பி வைத்து நட்பு பாராட்டினார் பிரேமலதா. அதே வேளையில் கடந்த ஜூன் மாதம் மதுரையில் பொதுக்குழு கூட்டம் நடத்திய திமுக விஜயகாந்தின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியது. இதற்கு நன்றி கூறினார் பிரேமலதா விஜயகாந்த். முதலமைச்சர் ஸ்டாலின் உடல்நலம் குன்றி மருத்துவமனைக்கு சென்று திரும்பிய போது வீட்டுக்கே நேரில் சென்று நலம் விசாரித்தார். இப்படியாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சம தொலைவில் இருக்கிறது தேமுதிக. இந்த சூழலில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ள பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக எல்லா கட்சிகளுடனும் நட்பாக இருப்பதாகவும் கூட்டணிக்கான அழைப்பை இதுவரை யாரும் விடுக்கவில்லை என்றும் கூறினார். கூட்டணி குறித்த தேமுதிகவின் முடிவை ஜனவரி 9இல் கடலூர் மாநாட்டில் அறிவிக்கப் போவதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி குறித்து மதிப்பீடு செய்த பிரேமலதா முதலமைச்சர் ஸ்டாலின் சிறந்த நிர்வாகி என்று சான்றளித்துள்ளார். ஆனால் முதலமைச்சரை போல அமைச்சர்கள் நடந்து கொள்வதாக தெரியவில்லை என்று விமர்சித்திருக்கிறார். அதிமுக பற்றி பேசுகையில் எடப்பாடி பழனிசாமி திறமையாளர் என்றாலும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஒருங்கிணைப்பு இன்றி இருப்பதாக மதிப்பீட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழக அரசியலில் புதிதாக களமிறங்கியுள்ள தாவேக தலைவர் விஜய் ஒரு திரை நட்சத்திரம் என்பதால் அவரை பார்ப்பதற்காக மட்டுமே கூட்டம் கூடுவதாக கூறுகிறார் பிரேமலதா விஜயகாந்த். அரசியல் என்பது சினிமா போல எளிதல்ல என்பதை விஜய் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவருக்கு அட்வைஸ் செய்திருக்கிறார். அதே நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் முன்வைத்த கூட்டணி ஆட்சி என்ற அம்சத்தை வரவேற்றுள்ளார் பிரேமலதா விஜயகாந்த். கூட்டணி ஆட்சி என்பதை தமிழ்நாடு இதுவரை பார்க்கவில்லை, இதுவரை அனுபவிக்கவில்லை என்றாலும் இதனால் அதிகாரம் ஒரே இடத்தில் குவிவது தடுக்கப்பட்டு மக்களுக்கு மேம்பட்ட சேவையை வழங்க முடியும் என்பது பிரேமலதா விஜயகாந்தின் கருத்து. தொடர்ந்து ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். நாமக்கல், கரூரில் நாளை விஜயின் பரப்புரை நடைபெறவிருக்கும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தாவேக தலைமை தொண்டர்களுக்கு அறிவுரை என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். காவல்துறை நீதிமன்ற உத்தரவின்படி விதிமுறைகளை தொண்டர்கள் பின்பற்ற வேண்டும் என்று தாவேக சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல், கரூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் சூழலில் தொண்டர்களுக்கு தாவேக தலைமை அறிவுரை வழங்கியிருக்கிறது. இது தொடர்பாக அறிவிப்பு கடிதம் ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார்கள். காவல்துறை நீதிமன்ற உத்தரவின்படி வழிகாட்டு நெறிமுறைகளை தொண்டர்கள் பின்பற்ற வேண்டும் என்று அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்போதும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் விஜயுடைய வாகனத்தை யாரும் இருசக்கர வாகனங்களில் அல்லது வேறு வாகனங்களில் பின்தொடர வேண்டாம் என்று அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இவை உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று தாவேக தலைமை அறிவுறுத்தியுள்ளது.